சிபிஐ விசாரணைக்கு ஆஜர். கரூர் பிரச்சனை வரும்போது முதல்ல சிபிஐ விசாரணை வேணும் சொன்னது யாரு? நாங்க கேட்டோமா? முதல்ல சிபிஐ விசாரணை நடத்துங்க சொன்னது விஜய் அவர்கள் தானே. நீங்க தான் சிபிஐ விசாரணை கேட்டீங்க. சிபிஐ விசாரணை வந்திருக்கு, பார்த்துட்டு வரட்டுமே. வேற 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 ஏதாவது இருந்தா கேளுங்க. விஜய் மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் என்ன சொன்னாரு? இது முழுக்க காரணம் திமுக அவர் சொன்னார்ல. அப்ப இன்னைக்கு திமுக காரங்களே உடனே விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, அதனாலதான் உடனே சப்போர்ட் பண்ணிட்டு இது சிபிஐ அவர் மேல ஆவி விடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாரு. விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காரு. சிபிஐ விசாரணை நடக்குது, அவர் ஆஜராகி வருவாரு. அவ்வளவுதான். சிபிஐ விசாரணைக்கு அது அவர் தானே சிபிஐ விசாரணை கேட்டாரு. கரூர் பிரச்சனை வரும்போது முதல்ல சிபிஐ விசாரணை வேணும் சொன்னது யாரு? நாங்க கேட்டோமா? அவங்க முதல்ல சிபிஐ விசாரணை நடத்துங்க சொன்னது விஜய் அவர்கள் தானே. நீங்க தான் சிபிஐ விசாரணை கேட்டீங்க. சிபிஐ விசாரணை வந்திருக்கு, பார்த்துட்டு வரட்டுமே. அவர் மேல தவறு இல்ல. அப்ப அவர் என்ன சொன்னாரு? இது முழுக்க காரணம் திமுக அவர் சொன்னார்ல. அப்ப இன்னைக்கு திமுக காரங்களே உடனே விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, அதனாலதான் உடனே சப்போர்ட் பண்ணிட்டு இது சிபிஐ அவர் மேல ஆவி விடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாரு. விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காரு. சிபிஐ விசாரணை நடக்குது, அவர் ஆஜராகி வருவாரு. அவ்வளவுதான். நீங்க வேற 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 ஏதாவது இருந்தா கேளுங்க. விஜய் மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.